Hi friends, இன்னைக்கு நம்ம Capsicum Halwa ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 2 capsicum எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம இத வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். capsicum போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. பாருங்க கொஞ்சம் வதங்கி இருக்கு. இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வைக்கலாம். பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு. கேப்சிகம் கலர் மாற வரைக்கும் வதக்க தேவையில்ல. அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கினா போதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறனதும் மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணுங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். அதே பேன்ல நான் இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஹல்வாக்கு தேவையான முந்திரி பாதாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச கேப்சிகம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்க கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துருந்தேன். 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே கலர் கொஞ்சம் மாறுங்க. அது பரவாயில்ல, கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி சேர்க்க போகிறோம். அப்போ இந்த கலர் மாறிடும். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து 1/2 கப் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக இருக்குங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்க இப்போ கொஞ்சம் பதம் மாறி வந்திருக்கு. பாருங்க இப்போ நல்லா அல்வா ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணுங்க. அதுதான் சரியான பதம். பாருங்கள் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் மொத்தம் ஒரு 6 ஸ்பூன் நெய் சேர்த்துருப்பேங்க. அவ்வளோதாங்க, ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம்.
நம்ம முந்திரி பாதாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்ப டேஸ்டான கேப்சிகம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.